ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது இந்த சீரீஸுடைய ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். போன் அந்த இடத்துக்கு வந்தான், அதோட தான் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு குடிகாரம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதை பார்த்த பெம்மே, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க, அதுக்கு போனு, நான் இங்கே ஏன் வரக்கூடாது, ஏன் பேம் இப்படி சொல்கிற, நீ இந்த கம்பெனிக்கு வைஸ் பிரசிடெண்ட் ஆகியிருக்க, நான் உன்னுடைய ஃபியான்ஸே, நான் இங்கே இல்லாமல் இந்த இடத்துல வேற யார் இருப்பா சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் பெம் உன் கூட இருக்கணும், வா வா இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு பெம்மு மூளை கை போட வர, அதை பார்த்த கீக்கு டென்ஷன் ஆகி கையை தட்டி விடுறாங்க. ஏய் உன் லிமிட்டில் இரு, என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு திட்ட, ஓ வாங்க 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 வாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க எனக்கு புரியலையே. இல்லை எனக்கு புரியல, நீ பொண்ணு தானே பையனா, ஒருவேளை பையனா, இல்லையே பொண்ணு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தானே நீ எதுக்கு இந்த கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இவ்வளோ கேஷுவலாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, சாரி சாரி சாரி, அப்படியும் உன்னை கூப்பிடக்கூடாதுல்ல, உன்னை மேனேஜர்னு சொல்லணும், மிஸ் கிரண் மேனேஜர் அப்படி தானே சொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் வேறு இப்போ மேனேஜ் ஆகிருக்கீங்களே அதுக்கு சேர்ஸ் சொல்கிறேன், கங்க்ராட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ கீ டென்ஷன் ஆகி, எக்ஸாக்டாக உனக்கு என்ன தாண்டா வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்ட் உன்னை கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், ஜஸ்ட் கங்க்ராட்ஸ். அதுவும் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பதவிகளை கடந்து நீங்கள் இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை பற்றி நான் வாழ்த்து புகழ்ந்து பேச வேணாமா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறான். டென்ஷன் ஆகி இவங்க அடிக்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. ஏய் நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற, நான் தானே டென்ஷன் ஆகணும், நீ ஒரு சீட்டர் டி, நீங்கள் 2 பேரும் சீட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கடி ஏன்ட்ட டென்ஷன் ஆகுறீங்க, நான் தாண்டி டென்ஷன் ஆகணும், இருங்கடி வரேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போகிறான். ஸ்டேஜுக்கு போய் மைக்கை வாங்கி அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க எந்த மாதிரியான பர்சன்ஸ் தெரியுமா, அங்கே நிற்கிறவங்க அவங்க தான் சீட்டர்ஸ். அவளுடைய ஃபியான்ஸே நானே, ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அவள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போது இவளுங்களாம் எந்த மாதிரியான பொம்பளைங்களா இருப்பாளுங்க, இது எல்லாத்துக்குமே இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ இது எந்த மாதிரியான கம்பெனியாக இருக்கும் இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு கீ வந்து, யாரு நாங்கள் சீட்டரா, நாங்கள் சீட்டரா, நீ சீட்டராடா, அவள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்னது நான் சீட்டரா, என்ன பேசுகிற நீ, 4 பேர் முன்னாடி ஏதாவது பேசிட்டா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்க, ப்ரூஃப் தானே, நான் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மைக்கை வாங்கி பாக் அப்படின்னு கூப்பிட்டதுமே பார்க்கும் அந்த ஃபோட்டோஸை ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறா வாக்கி டாக்கியில். அதே மாதிரி அங்கே ப்ரொஜெக்டரில் ஃபோட்டோஸ்லாம் ஷோ பண்ணுறாங்க. இவன் அந்த பப்புக்கு போகிறது வர்றது, அங்கே கேர்ள்ஸ் கூட இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. இப்போ இல்லை, இவங்க காலேஜ் டேஸ் அப்போவே இங்கே இருந்தப்போவே இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. பெண் இங்கேருந்து போனதுக்கப்புறம் பயப்புள்ள இதே வேலையாக தான் இருந்திருக்கான், பொண்ணுங்க கூட சுற்றுறது போகிறது வரதுன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ப்ரெக்னெண்ட்டாகவே ஆக்கிட்டான், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க ஒழிச்சு நின்று ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படியும் ஃப்யூச்சரில் இது தேவைப்படுங்கிற மாதிரி ஆல்ரெடி இவங்க இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சரியான நேரத்தில் எல்லோரும் முன்னாடியும் இதை காட்டிட்டு அவ்வளோ ஈஸியாக ப்ளேம் பண்ணி, இப்போ ஓ நிலைமையை யோசிச்சு பார்த்தியா, உன்னால் சொல்ல முடியுமா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு. ஆனால் நாங்கள் அதுக்கான ப்ரூஃபை காட்டிட்டோம், இப்போ உன்னால் என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பெம்மோடைய கிட்ட வந்து, கீ ரொம்ப தேங்க்யூ, நீ என் லைஃப்பை எப்படி சேவ் பண்ணியிருக்க தெரியுமாங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போது டென்ஷனான பூன் வந்து பயங்கரமாக திட்டான். ஏய் எல்லாம் உங்கள் வேலையாடி இதுன்னு சொல்லிட்டு. ஆமாண்டா எல்லாமே எங்கள் வேலை தான், உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போ போய் எடுத்து வச்சோன்னு சொல்ல, பூன் டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்ட வரான். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க அடிக்கிறதுக்காக ஓடி வரான். குறுக்க ஓடி போய் நம்ம டேன் தான் காப்பாற்றுறான். ஒழுங்கு மரியாதையாக என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பி ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு நம்ம கீன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் டிவியில் போட்டு விட்டுருவான்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம பிரசிடெண்ட் அங்கிள் வரவும், அங்கிள் இங்கே பாருங்க அங்கிள், இந்த மாதிரி நான் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் அங்கிள்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் கெஞ்ச,
நீங்கள் என்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்தீங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, நல்ல வேலைடா அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றலை. ஒரு வேளை அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றிருந்தேன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது ஏன் பொண்ணோட வாழ்க்கை தானேன்னு சொல்லிட்டு இவரும் திட்டுறாரு. அங்கிள் நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பொண்ணு ஒரு பொண்ணு கூட இருக்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியலையான்னு சொல்லி கேட்க, அதில் என்னடா தப்பு? ஒரு பையன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கும் போது அவள் பொண்ணு கூட இருந்தால் என்ன தப்பு? எனக்கு அதில் எந்த தப்பும் தெரியல. நான் ஆல்ரெடி என் பொண்ணுக்கு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அவள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா. ஏற்கனவே பண்ண தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் இப்போவும் சொல்கிறேன். உண்மையாகவே என் பொண்ணுக்கு பொருத்தமான ஆள்னா அது கீதான்னு சொல்ல, கீயா யார் இவளா? ஃபக்கிங் உமன் இவளா? இவ கூட என்னை கம்பேர் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, ஏன்டா பண்ணக்கூடாது? என் பொண்ணு இங்கேருந்து போனேன் ஒரே வருஷத்தில் நீ இன்னும் நிறைய பொண்ணுங்களை தேடி போயிட்ட. ஆனால் 7 வருஷமா அவளுக்காகவே வெயிட் பண்ணி வேற யாரையுமே டேட் பண்ணாமல் அவள் வந்தாதான் சந்தோஷம்னு சொல்லி தவம் இருந்தாடா. அதுதான் காதல். என் பொண்ணு கிட்ட ஒப்படைக்கிறதுல உண்மையிலே எனக்கு சந்தோஷம்தான் சொல்ல, இப்போ அந்த ஆயுதமும் போச்சா? மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா உங்கள் கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அது எல்லாமே முடிச்சுது. இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, போய் பிச்சை எடுங்கடாங்க அவன் சொல்ல. அப்போவே உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன ஆகும்? நஷ்டம் தானே ஆகும். ஆனால் ஆகிட்டு போகுது. என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி பேச, அப்பவும் போன என்ன சொல்கிறான்னா, என்னது இவனுக்காகவா? உங்கள் பொண்ணுக்காக இத்தனை கோடியை இழக்க போகிறீங்களா? நீங்கள் பில்லியன் ஆகிறத இறக்க போகிறீங்களா? இதெல்லாம் பண்ண போகிறீங்களா? அதெல்லாம் பண்ண போகிறீங்களான்னு அவங்க அப்பாவும், ஆமாண்டா என் பொண்ணுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தேவையில்லடான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரண் மேலே நம்பிக்கை இருக்குது. என் கம்பெனி எந்த நிலைமைக்கு போனாலும் அவள் அதை திரும்பி கொண்டு வருவா. என் பொண்ணுங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவனும் பாலாக போட்டு பார்க்குறான். எல்லா பால்லையும் அவுட்டு தான் ஆகிறானே தவிர ஒன்று கூட 6 4 போகலை. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, செக்யூரிட்டியை வர சொல்லி இவனை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. போகும்போதே எல்லாருக்கும் சாபம் விட்டுட்டு போகிறான். எல்லாரும் நாசமாக போயிடுவீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சாபம் விட எல்லாரும் அவன் கையில் வச்சிருந்த கிளாஸில் உள்ள சரக்கை இவன் மேலே ஊற்றி விட்டுடுறாங்க. ஏன்னா எல்லாருமே சாபம் விட்டதும் அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுது. இப்போ அங்கே பெண் வந்து, டேடி தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க எனக்கு தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் சாரி, நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டருக்கு போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ பெம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறது ரூமுக்கு வரும்போது அவர் டையை லூஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இப்போ அதை சரி பண்ணி பட்டன்ஸ்லாம் போட்டு விட்டு டையும் டைட் பண்ணுறாங்க. இதுலேருந்து நம்ம சரியாகி வந்துடுவோங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா பெண் கீ. ஸோ நாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் டோர் நாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசணும்னு சொல்கிறாங்கன்னு ஃபோனை கொடுக்குறா. பார்த்தா கீயோடைய பாட்டி தான் பேசுகிறது. ஹாய் மிஸ்டர் கோச், என்ன இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்கீங்களாமே, ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணால் வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்குறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேச, என் பேத்திக்கிட்ட கொடுங்கன்னதும் இவங்களும் கொடுத்துட்டு பேசிட்டு அப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீ வரும்போது நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணும் அப்பாவும் பேசிக்கோங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு கீ அந்த இடத்த விட்டு போக, இப்போ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரே நிமிஷத்தில் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ பப்புக்கு போயிட்டு 4 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி உங்கள் லைஃப்பில் எல்லா கஷ்டமும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருங்கப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு பாக்குக்கு தேங்க்ஸ் இல்லை, பாக்கு என்ன சொல்கிறேன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ போனதுக்கப்புறம் கூட உன் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணது அவள் தான், நான் ஜஸ்ட் கூட இருந்தேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறத அவங்க 2 பேரும் பார்க்க ஒரே கொஞ்சல்ஸாக போயிட்டுருக்காங்க. இவங்க கோயிலுக்கெலாம் போனாங்க இல்லையா, அதில் ஒரு இதில் வந்து நம்ம பார்க்க எழுதி கட்டியிருக்கு பாருங்கள், ப்ளீஸ் எனக்கு லவ்வரை கொடு, அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே கொடுங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கு. அதே மாதிரி இவளுக்கு லவ்வரும் கிடச்சிருச்சு, டென்டடாங்கிற மாதிரி பார்க்க சொல்லுது. ஓ அப்போ நீ அதை தான் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. அப்போ படிக்கிறது அதெல்லாம் பற்றி நீ எதுவும் கேட்கலன்னு கேட்டால், நான் தான் காலேஜ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்ல, ஜாபும் இருக்குது, எனக்கு வேறு என்ன வேணும், ஒரு லவ் தானே, அது இவன் இருக்கான், எனக்கு இது போதுங்கிற மாதிரி இவளும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கா. சரி வாங்க சரக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க.
இப்போ நைட் ஆகுது. இவங்க இங்கே பார்ட்டிக்கு போயிருக்கிறதுனால வீட்டில் ஆளை காணுமேன்னு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவள் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம ப்ராவும் சொல்ல, இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா ஊருக்கு வந்தோடனே மறுபடியும் லேட்டாக வீட்டுக்கு வரத இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம பெண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க 2 பேரும் பேசணும்னு சொல்லிட்டு ப்ராவையும் பெண்மையும் கூப்பிட அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் அனுப்பி விட்டுடுறாங்க. இப்போ பெண் கிட்ட எதுக்கு இப்போ நீலாம் லேட்டாக வர, சீக்கிரம் வந்தா என்ன, கீயை பார்த்துட்டு வரியான்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா 7 வருஷமாக அவளை பார்க்காம வந்திருக்கேன், நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, அதனால தான் இந்த மாதிரி பார்க்க போகிறேன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி நைட் டைமில் வர்றது டேஞ்சரஸ் இல்லையா, டிராஃபிக், நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் தானேப்பா சொன்னீங்க என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, ஆனால் ஒன்றா இதை சொல்லிடுறாளுங்களாப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ கீ கால் பண்ணேன், ஃபோனை வாங்கி இவர் கட் பண்ணி விட்டுறாரு. ஏன் கட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன், இவ்வளோ நேரம் ஒன்றா தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே என்ன கால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாரு. மறுபடியும் நீங்கள் ஏன்ப்பா பழைய மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியா, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நம்ம பெம்மை தான் கூப்பிட்ருக்காரு, பெம்முக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நம்ம கீயை தான் கூப்பிட்ருக்காரு, கீ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கீயும் வந்து டேபிளுக்கு முன்னாடி உட்கார, கீ இங்கே வந்து உட்காருமான்னு சொல்லிட்டு சோஃபா கிட்ட கூப்பிடுறாரு. மறுபடியும் இவங்க அம்மா போய் உட்காடுறாங்க. பெம் இப்போலாம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வரா, ரொம்ப உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக வரா, ஒர்க்லேருந்தும் லேட்டு, அங்கே இருந்தும் லேட்டு, எனக்கு இதை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எஸ் சார் நான் அதை சரி பண்ணுறேன், ஏர்லியாக அவளை கிளம்பி வர சொல்கிறேன்னு சொல்ல, ஹானஸ்ட்டாக நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்கள் பார்த்துக்கிறதே எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த மாதிரி லேட் ஸ்லீப் இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அவள் வீட்டுக்கு லேட்டாக வர்றது எனக்கு பிடிக்கல, அதனால் அவளை உன் கூடயே வச்சுக்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் கூடயே வா, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இவங்க புரியலன்னு சொல்ல, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன் அங்கிள்னு கேட்க, உன் ஃபேமிலியோட வந்து அவளை கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதாவது பொண்ணு கேட்க சொல்கிறாரு. அது கூட புரியல, மரமண்டா அப்படியே உட்காந்துருக்கு. அவர் சொல்லிட்டு எழுந்து போய் ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இவருக்கு விஷயமே புரியுது. ஓ, அப்போ இவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரான்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஒரே சந்தோஷம் தாங்கலை, அங்கேயே கடந்து ஆள் குதிச்சுக்கிட்டு நிற்கிது. இப்போ அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் போயிட்டு நான் ஒரு கேளை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எல்லாரும் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போகிறோன்னு கற்று ஃபேமிலியே சந்தோஷப்படுது. ஒரு ஜிஎன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுது பாருங்க. தட்ஸ் மை கேல்னு சொல்லிட்டு பாட்டியும் பாராட்ட எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் அப்போவே சொன்னேன்ல, உன்னுடைய காதல் அது உண்மையாக இருந்தா எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்துடுச்சு பார்த்தியா, உன்னோடது உங்ககிட்டே வந்துச்சு பார்த்தியான்னு பாட்டியும் கடந்து குதிக்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா அழுறாங்க. ஏம்மா அழுறீங்கன்னு சொல்லி கேட்டால், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பொண்ணு கேட்க போனோம், அது ஒரு செலிப்ரேஷனோட போகணும்னு சொல்ல, செலிப்ரேஷன் தானே என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுது. இப்போ அப்படியே பாட்டியையும் கீயை மட்டும் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. பார்த்தா கீ கிட்ட வந்து, பாட்டி நம்ம ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம் பாட்டி, இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தேவைதாங்குது பாட்டி, இருந்தாலும் இந்த மாதிரி பூ பழம் வாழைப்பழத்தட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தேவையான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவே ரொம்ப லேட்டு, கொஞ்சோண்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும், இருந்தாலும் இவ்வளோ ஸ்நாக்ஸு, ட்ரே நிறையா கோல்டு, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது கிராணின்னு சொல்ல, ஏய் அதெல்லாம் ஜஸ்ட்டு கிஃப்ட் தானே, சாப்பிட போகிறோம், வெறும் கையிலே போய் சாப்பிட முடியும், அதனால தான் வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம நினச்சிட்டு இருந்தானா, இருந்தாலும் மியூசிக் பேண்டெலாம் ரொம்ப ஓவரு அப்படிங்கிறாங்க. எனக்கு மியூசிக் கேட்டால் தான் ஜாலியாக இருக்கணும்னு எனக்கு தெரியாதா, நீ எதுவும் பேசாத, நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ தான் நல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரே நிற்கிதுன்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டிப்டாப்பாக ரெடியாகி எல்லாம் கையில் கிஃப்டோடு நிற்கிறாங்க. அதுவும் அப்பா கையில் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கோல்டு வச்சுட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பணம், ஸ்நாக்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிஃப்ட்டு மாதிரி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஒரு ஊரே நிற்கிது மியூசிக் பேண்ட் வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ஊரோட டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தா ஜஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கே அவ்வளோ இது.
ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே நம்ம பெண் வீட்டுக்குள்ளே போக அங்கே வெளில யாரையுமே காணோம். இங்கே நின்றுக்கிட்டு பேம் வெளிலவா வெளிலவான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம டேன் தான் வெளில வரான். அதுக்கப்புறம் பெம்மை கூப்பிட்டுட்டு வராங்க. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இது ஒரு ஊரே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. ஐயோ ஆன்ட்டி என்னாச்சு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது இதுவா எல்லாமே கிஃப்ட்ஸ் தான் கொஞ்சோண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கோச்சுக்காதீங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. என்னது கொஞ்சமான்னு சொல்லி கேட்க ஆமாம் கோல்டு பாரு செக்கு எம்டி செக்கு இன்னும் கொஞ்சம் லேண்டு கூட இவ பேரில் எழுதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கீக்காக அவங்க கிராண்டா பாட்டி பண்ணதுன்னு சொல்கிறாங்க. பாட்டி உடனே பின்னாடி திரும்பி அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் என் மருமக எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க எல்லாரும் பிரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை கீழே இறங்கி வர அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் பாட்டி இன்ட்ரோ பண்ணுது. இதுதான் என் மருமகன், இதுதான் என் பொண்ணு, இவங்க வந்து இன்டீரியர் டிசைனராக இருக்காங்க, அவர் வந்து ஆர்கிடெக்சராக இருக்கார், என் பேரன் வந்து புதுசாக ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், என் பேத்தியை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, இது மட்டும் இல்லாமல் இத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம், அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கோம், இது எல்லாமே என் பேத்திக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இவளுக்காகவே கீக்காகவே ஒரு வீடு கட்டுறாங்களாம். அந்த வீடும் கட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கலாங்கிற மாதிரி அதையும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பொண்ணு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு பொண்ணு மட்டும்தான் இருக்குது, பொண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவரும் கொடுக்குறாரு. எனக்கு இந்த டீல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் போட்டுக்க அப்படியே மியூசிக் பேண்ட் வாசிக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இவங்க ஒரு வீடு கட்டுறதா சொன்னாங்க இல்லையா, அதனுடைய ஒரு மாடல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்கிடெக்சர், இவங்க வந்து இன்டீரியர் டிசைனர் இல்லையா, ஸோ அவங்களே அந்த வீடு அழகாக ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சின்னதாக. அதாவது அவங்க கட்ட போகிற வீட்டோட மினியேச்சர் அது. ஸோ வந்து பெண்மையும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்காங்க. மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அப்படி கொஞ்சிறாங்க. கீயை கூட இப்போ விட்டுட்டாங்க, அவளை போட்டு கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டை காட்டுறாங்க. இதுதான் நீங்கள் வாழ போகிற வீடு, பாருங்கள் இது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல. ஸோ இதை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் போயிடுறாங்க. நம்ம பெம்மு பாக் மட்டும் என்ன பண்ணுதுன்னா கீயை கூப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக வந்து எனக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த குட்டியோண்டு ஒரு வீடு ஒன்று உங்கள் அப்பா இதில் செஞ்சு வச்சுருக்காரு, இதை பற்றி மட்டும் அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இது டாகுக்காக கட்டியிருப்பாரோ, இது மட்டும் ஏன் இந்த வீட்டில் தனியாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த டிசைன் எதுக்காக பண்ணாங்கன்னே தெரியலையே, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பார்த்து பேச, அதுக்கு நம்ம கீ என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், இந்த வீடு உனக்கு தான் சொல்ல. என்னது? இல்லை எனக்கு புரியல. விளையாடுறதானு சொல்லி சொல்ல, இந்த வீட்டை நான் உனக்காகவே எங்கள் அப்பா வீட்டு டிசைன் பண்ண சொன்னேன், இந்த வீடு உனக்கு தான், நீ எப்போவுமே என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், என் கூடயே இருக்கணும்னு சொல்ல. விளையாடாத, உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், என் லைஃப்பில் எல்லா மூமெண்ட்லேயுமே நீ என் கூடயே இருந்திருக்க, நான் பிறந்ததுலேருந்து என் அப்பா அம்மா என் கூட இருக்காங்கன்னா அது வேறு ரீசன், ஆனால் நம்ம என்னைக்கு மீட் பண்ணோமோ அதுலேருந்து எல்லா பர்த்டேக்கும் நீ என் கூட இருந்திருக்க, எல்லா நல்லது கெட்டதுலேயும் இருந்திருக்கு, முக்கியமாக நான் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் என்னை பேசி சரி பண்ணியிருக்கேன், எனக்கு துணையாக நின்று இருக்க. இப்போ மட்டும் இல்லை, என்னுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடுன்னு சொல்ல, பார்க்கக்கு அழுக வருது, அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குது. இதை நான் உனக்காக தான் பில்ட் பண்ணேன், அதுவும் உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம், ஆனால் கடைசியாக நீ வந்து நிற்கிற இடம் அது என் பக்கமாக தான் இருக்கணும், என் கூடயே தான் இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த ஹவுஸை பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், இன்றைக்கி ஓன் பர்த்டே தானே எதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பர்த்டே கிஃப்ட் இல்லை, இது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நானும் பெம்மும் ஒன்றா இருக்கோன்னா அதுக்கும் காரணம் நீ தான், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா அதுக்கும் காரணம் நீ தான், இன்றைக்கி மட்டும் இல்லை என்னுடைய எல்லா பர்த்டேக்கும் நீ இங்கே வந்து என்னை விஷ் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்ல சொல்ல இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே பேக்ரவுண்டில் அழகாக காட்டுறாங்க ஒரு சாங்கோட. உண்மையிலேயே பார்க்க பாராட்டியாகணும். எப்போல்லாம் வந்து அவளுக்கு உதவி தேவைப்படுதோ, பிஃபோர் ஸ்கூலும் சரி காலேஜஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்குமே அவள் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக
அவளுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைங்கிறத அவங்க அப்பா அம்மாவை விட இவளுக்கு தான் அதிகமாக தெரியும் போல். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்கும். இவங்க ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி காலேஜில் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக அந்த சீன்ஸை மட்டும் எடுத்து போட்டு அழகாக காட்டுறாங்க. அதாவது தூரத்தில் நின்று இவ ஆள் கூட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமானது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவளோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஆள் தான் வாக்கு. அதை நினச்சி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க 2 பேருக்கும் அழுக வருது. அப்புறம் ஹக் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லி இவங்க சொல்ல, ஐ லவ் யூன்னு இவங்க சொல்ல. இப்போவும் நம்ம பார்க்க என்ன கேட்குதுன்னா, ஏய் ஆனால் எனக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கேட்டால், நான் இங்கே என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஏய் லூஸு, அப்புறம் நீ வந்தால் அவனும் வரமாட்டானா? எனக்கு உன்னை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவனையும் எனக்கு பிடிக்கும். உன்னை யாரெல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்காங்களோ அவங்களையும் எனக்கு பிடிக்கும். அதனால் நீனும் வரலாம், உன் பாய் ஃப்ரெண்டும் வரலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல 2 பேருக்கும் அழுக வந்துடுது. ஹக் பண்ணிவிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயமும் நடக்குது. இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற ஆளை பற்றி சொல்கிறாங்க பாக்கு. அதை கேட்டதும் ஷாக் ஆகுது கேக்கு. என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம டேனும் பார்க்கும் பெட்டில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த அவன் சொல்கிறான். முன்னாடி இந்த காலேஜ் டேஸில் பெம்மு கீயை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பா. பீச் சைடு மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் நின்றுட்டு டான்ஸ் மாதிரி பண்ணோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவளை ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த ஆளில் நம்ம டேனும் ஒரு ஆள் அப்போவே இவளை ஃபோட்டோ எடுத்திருக்கான். இவளுடைய அந்த குறும்பத்தனம் அவளுக்கு அப்போவே பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் மீட் பண்ணது ஃபர்ஸ்ட்டு ஜப்பானில் கிடையாது, இங்கே தான் மீட் பண்ணியிருக்கோம்னு சொன்னது தான் அவளுக்கு பயங்கர ஷாக்கு. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பெட்டில் இருந்துக்கிட்டு இவன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஏய் நீ இந்த மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இவளும் கேட்டிருக்கா. ஏன் இப்படி ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி அவன் கேட்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் பெட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கோம், இந்த நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்குறா. ப்ரப்போசல்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல. இது ரொமான்டிக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எந்த ட்ரெஸ்ஸில் இருக்கியோ அதை விட ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொமான்டிக்காக இருக்குமா சொல்லிட்டு இந்த டேனும் அவளை போட்டு கிஸ் பண்ணியிருக்கான். இப்போ இதுங்க 2ம் கத்திக்கிட்டு ஹக் பண்ணிட்டு அந்த சவுண்டு கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம், ஏய் அங்கே என்னாச்சு, என்ன குரங்கு புரண்டிடுச்சா என்னங்கிற மாதிரி கேட்க 2 ஹக் பண்ணிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். எல்லோரும் முன்னாடியும் கூட்டிகிட்டு கீ பார்க்க வச்சுக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, பாக்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த ஃபேமிலி தான் லூசு ஃபேமிலியாச்சா, அவங்களும் சேர்ந்துட்டு ஓமைகா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாரும் பார்க்க ஹக் பண்ணுறாங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்போ அப்படியே பார்க்கும்போது இவங்க தான் எல்லா ஃபோட்டோவையும் கிழிச்சு தூக்கி போட்டாங்களா. ஸோ எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு எப்படிலாம் இருந்திருக்கோம்லன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம், அதுவும் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு பேசும்போது, உனக்கு நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பெண்ணு கீக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா ரிங்கு தான். நாம் 2 பேரும் சேர்ந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா, சாகிற வரைக்கும் ஒன்றா இருக்கலாமான்னு சொல்லி பேச, இப்போ இந்த ரிங் எடுத்து இவங்களுக்கு போட்டு விடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ண இப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கிள் போஜ் வீட்டுக்கு, அதாவது பிரசிடெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவரும் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாரும் வணக்கம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கீயும் அங்கிளும் ஓகே நம்மளுடைய டீலை முடிக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அரேஞ்ச் ஆகுறாங்க. என்ன டீல்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் தான் இது. நான் என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நீ உன்னுடைய கடமையை முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடுறாங்க. எல்லாரும் அங்கே அப்படியே கிளாப் பண்ண, இப்போ புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போட போகிறோன்னு சொல்ல, என்னது மறுபடியும் கான்ட்ராக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கான்ட்ராக்ட்னு கேட்கும்போது பேமுக்கும் மேரேஜ். ஸோ அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவனுடைய மேரேஜுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி, மேரேஜே கிடையாது, அது ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி, ரிஜிஸ்டர் மேரேஜ்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான சர்டிஃபிகேட்டை அவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ இதில் 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன மாதிரி. ஸோ இப்போ சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சைன் பண்ணுறாங்க.
அப்படியே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபரும் டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்படியே ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ வெளியில் நம்ம கீ உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு நம்ம பெண் வராங்க. அதுவும் அவங்க மியூசிக் கேட்பாங்க இல்லையா, அந்த ஐபேடில் தான் மியூசிக் கேட்டுட்ருக்காங்க. அதை இவங்களும் காதில் வச்சு அந்த மியூசிக் கேட்க, அந்த மியூசிக் அப்படி பேக்ரவுண்டில் ஓட ஓட இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டை கட்டி விட்டது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓல்டு மெமரிஸையும் யோசித்து பார்க்குறாங்க. எனக்கு இந்த சீரீஸ்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்களுடைய அந்த ஸ்கூல் டேஸ் தான். காலேஜ் டேஸை விட, இந்த கம்பெனியில் நடந்ததெல்லாம் விட எனக்கு அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் முக்கியமான கேரக்டர்னா பாக்கு தான். அவங்க 2 பேருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இதில் நடந்த எல்லா சீன்ஸையும் அப்படியே இந்த சாங்கில், ஒரே சாங்கில் காட்டுறானுங்க. அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு, அது என்னம்மா கையில் பாக்ஸு காட்டுன்னு சொல்லி கேட்டதும் அவங்களும் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இது பார்த்தியா, இந்த ஒரு டால் இவங்க ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கல்ல, மோயங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து அவங்களுடைய யங்கர் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டால்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் முகம், இது அவங்களுடைய பசங்க, இது அவங்களுடைய குட்டி பாப்பா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செஞ்சு வச்சுருக்காங்க. வாவ், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, எனக்காக நீ இதை செஞ்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கீ சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி கிடைச்ச பர்த்டே கிஃப்ட்லேயே ரொம்பவே பெஸ்ட்டு கிஃப்ட்னா என்ன தெரியுமா, அது இந்த டால்ஸ் தான் சொல்லிட்டு கீ சொல்கிறாங்க. ஒன்றை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்க தெரியுமா கீன்னு சொல்லிட்டு பெண் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ நான் லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா? ஒரு பையன் கூட இன்னொரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியாது, ஆனால் நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்க. ஐ லவ் யூ நீ இவங்க சொல்ல, மறுபடி கீயும் ஐ லவ் யூ பேம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வராங்க. அப்படியே 2 பேரும் வெளியிலே உட்காந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சீரீஸ் இந்த இடத்துல முடியுது. ஃபைனலி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சீரீஸை நான் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.